ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு பயிற்சி 1.5 அதில் 3வது கணக்கு நம்ம பார்க்கலாம். அன்னைக்கு a equal to x such that x belongs to z minus 2 less than x less than or equal to 4. b equal to x such that x belongs to w x less than or equal to 5 மற்றும் c equal to -4 -1 0 2 3 4 என்ற கணங்களுக்கு a intersection b union c equal to a intersection b union a intersection c என்பதை சரிபார்க்க அப்படின்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது நமக்கு ஏன்ற கணமும் பின்ற கணமும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக உறுப்புகள் கொடுக்கலை. இந்த உறுப்புகளை நம்மளாக தான் கண்டுபிடிச்சி எழுதணும். சரிங்களா? அப்படி எழுதுனா ஃபஸ்ட்டு ஏன்ற கணம் எப்படின்னா அவங்க ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு இசட்டில் இருக்கும். அந்த இசட்டில் இருந்தாலும் -2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, அதாவது -2 வராது, அது -1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 4 வரையும் வரும் அப்படின்ட்டு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போது ஏ ஈக்குவல் டு எக்ஸுங்கிறதுல -2 வராது, இங்கே ஈக்குவல் டு இல்லை. அப்போ -2 இல்லைன்னா -1 வந்து வரும். சரிங்களா? -1லேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 0 1 2 3 4 வருங்களா? 4 வரும். ஏன்னா இங்கே ஈக்குவல் டு இருக்குது. அப்போது ஏன்ற உறுப்பு ஏன்ற கணம் இப்படி தான் இருக்கும். அடுத்தது பீன்ற கணம் எப்படி வரையறுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸு, அந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூனா முழு எண்ணில் இருக்கும். முழு எண்ணில் இருந்தாலுமே அந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கும்? 5 விட கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முழு எண்கள் வந்து நமக்கு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு தெரியும். 0 1 2 3 4 இங்கே ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கீழே கொடுத்துருக்கறதுனால அந்த 5ஐயும் நம்ம எழுதிக்கணும். இப்போது ஏவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், பியும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது சி அவங்களே கொடுத்துருக்கிறதுனால நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். -4, -1, 0 2 3 4. ஓகேங்களா? இப்போது சம் போடலாம். இப்போது லெஃப்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சின்னு இருக்குது. ரைட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் சின்னு இருக்குது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி யூனியன் சி வந்து தனியாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் நம்ம ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கணும். அதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இந்த ரைட் சைடுக்கு ஏ இன்டர்செக்ஷன் பி தனியாக கண்டுபிடிக்கணும், ஏ இன்டர்செக்ஷன் சி தனியாக கண்டுபிடிச்சி அப்புறம் இந்த ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணி எழுதுனா அதை வந்து ஈக்குவேஷன் செகண்டுன்னு வச்சுக்கிட்டு அப்புறம் 1வது ஈக்குவேஷன்லையும் 2வது ஈக்குவேஷனும் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த இவங்க கொடுத்துருக்கிறது சரிபார்க்கப்பட்டது, சரியாக இருக்குது அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லையா ஈக்குவலாக இல்லை அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ லெஃப்ட் சைடு வந்து எடுத்துப்போம் ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. இப்போது இது வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டா இப்போது பி யூனியன் சியை வந்து மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். பியில் என்னென்ன உறுப்பு இருக்குது? பியில் 0 1 2 3 4 5 பியில் இது இருக்குது. அடுத்தது யூனியன் சியில் -4 -1 0 2 3 4. சரிங்களா? இப்போது இதை யூனியன் சேர்த்து எழுதணும். என்ன பண்ணுவோம்? இதை ஃபுல்லாக எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 0 1 2 3 4 5 எழுதிட்டு இப்போது இங்கே இருக்கிற உறுப்புலாம் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இருந்துச்சுன்னா எழுதக்கூடாது, இல்லைன்னா எழுதிக்கலாம். -4 இருக்குங்களா? இல்லை, அப்போது எழுதியாச்சு. -1 இல்லை, எழுதியாச்சு. 0 இருக்குங்களா? இருக்குது. 2 இருக்குங்களா? இருக்குது. 3 இருக்குங்களா? இருக்குது. 4 இருக்குங்களா? இருக்குது. அப்போது இதோட முடிஞ்சு. பி யூனியன் சிங்கிறது இதுதான். இப்போது ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி வந்து நம்ம எழுதணும். இப்போது ஏன்ற கணத்தில் என்னென்ன உறுப்பு இருக்குது இதெல்லாம் எழுதலாம். -1 0 1 2 3 4 இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அதை எழுதிக்கணும். 0 1 2 3 4 5 -4 -1
சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பை மட்டும் நம்ம எடுத்து எழுதணும். பொதுவாக இருக்கிற உறுப்பு என்னென்ன இருக்குது? இங்கே -1 இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ எழுதிக்கலாம். அடுத்தது 0 இருக்குது, இங்கேயும் இருக்குது, எழுதிக்கலாம். 1 எங்கே இருக்குது? எழுதலாம். 2 இருக்குது, எழுதலாம். 3 இருக்குது, எழுதலாம். அடுத்தது 4 இருக்குது, எழுதலாம். இப்போது இது வந்து A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிட்டு இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா A இன்டர்செக்ஷன் இப்போது A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். A இன்டர்செக்ஷன் C கண்டுபிடிச்சி அப்புறம் அடுத்து யூனியன் எழுதலாம். ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B வந்து நம்ம எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு A இன்டர்செக்ஷன் B வந்து கண்டுபிடிக்க போகும். A இன்டர்செக்ஷன் A வந்து என்னென்ன இருக்குது? -1லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? -1லேருந்து 1 0 1 2 3 4 கரெக்டாக இருக்குங்களா? -1 0 1 2 3 4 -1 0 1 2 3 4. ஓகே, அடுத்தது இன்டர்செக்ஷன் B என்னது? B வந்து 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. 0 1 2 3 4 5. இப்போ இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்கணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கிற உறுப்பு மட்டும். -1 இருக்குது, இல்லை 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. அவ்வளோதான். A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது A இன்டர்செக்ஷன் C. A என்ற கணத்தை எழுதிக்கலாம். -1 0 1 2 3 4. அடுத்தது இன்டர்செக்ஷன் C என்ற கணம் எழுதலாம். C என்ற கணத்தில் 4 -1 -4 -1 0 -4 -1 0 2 3 4. இப்போது இதில் வந்து இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா -1 இருக்குது, அடுத்தது 0 இருக்குது, 1 இருக்குங்களா? இல்லை, 2 3 4 இருக்குது, 2 3 4 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணி எழுதணும். A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. அப்போது என்ன வரும்? A இன்டர்செக்ஷன் B வந்து 0 1 2 3 4 யூனியன் A இன்டர்செக்ஷன் C வந்து -1 0 2 3 4. இப்போது யூனியன் பண்ணி எழுதணும்னா எல்லா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதிக்கலாம்? 0 1 2 3 4 கமா அடுத்தது -1 வந்து நம்ம எழுதிக்கலாம். 0 எழுதிட்டோம், 2 எழுதிட்டோம், 3 4 எழுதிட்டோம். அப்போது இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்துருக்கிறது சரி அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் என்ன இருக்குது? இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் -1 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அடுத்தது 0 இருக்குது, இங்கே இருக்குது, 1 இருக்குது, 2 3 4. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் உறுப்பு வந்து மாறி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதில் இருக்கிற உறுப்பு இதில் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சமன்பாடு 1 மற்றும் 2லிருந்து என்ன கொடுத்துருக்காங்க? 2லிருந்து என்ன சரிபார்க்க சொல்லியிருக்காங்க? A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் C ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோதான்ப்பா.
அவ்வளோதான். கொஞ்சம் பொறுமையாக போடணும். எங்கேயாவது ஒரு நம்பர் விட்டாலும் சம் வந்து தப்பாயிடும். பட் நீங்கள் போடும்போதே ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். போட்டதுக்கப்புறமும் நம்ம போட்டது சரி தப்புன்னு அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த சரிபார்க்கப்பட்டதுன்னு தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது சரிபார்க்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போது ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். இல்லைனாலும் நம்ம எங்கே தப்பு பண்ணியிருக்கோம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ எவ்ரிவன்.